ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம என்ன லொகேஷனில் ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கம்பாக்கத்தில் தான் இன்னைக்கு ஒரு அழகான 3 BHKல இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் மப்பேடு சைட்லலாம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க இந்த அழகான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விஷ்ணு பில்டர்ஸ் அவங்களோட ஒரு ப்ராஜெக்ட் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்சோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி, சரிங்களா? டியானா ஸ்கை சிட்டின்னு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டிக்குள்ள தான் இன்னைக்கு ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்யூனிட்டியில் மட்டும் தான் உங்களுக்கு 400+ வில்லாஸ் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், சுற்றி நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன், நீங்கள் பாருங்க. ஸோ இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வில்லாஸ் இருக்கு. அதில் ஒரு வில்லா நம்மளுக்கு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 வில்லாஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு, சரிங்களா? ஃபேஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங்கில் இருக்கு. ஸோ வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். வீட்டோட எலிவேஷன் பார்த்துருங்க. ஃபர்ஸ்ட் ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆல்சோ நான் எலிவேஷன் பிக்சரை உங்களுக்கு ஈவினிங் டைம்ல எப்படி இருக்கும்ன்றதை நான் வீடியோல அட்டாச் பண்றேன். அண்ட் வெளியிலே நம்மளுக்கு பெரிய சேஃப்டி கிரில் கேட் வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க, மெயின் கேட் வந்துட்டு. அண்ட் இந்த பார்க்கிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய பார்க்கிங்கா நம்மளுக்கு வந்து பிளான் பண்ணிருக்காங்க. 7 சீட்டர் காரே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் நம்மளுக்கு வந்துட்டு அலாட் பண்ணிருக்காங்க. வீட்டை சுற்றி உங்களுக்கு 2 அடி செட் பேக்குமே இருக்கு. 3 phase EB கனெக்ஷன் பிளான் பண்ணிருக்காங்க. போர், சம், செப்டிக் டேங்க் எல்லா ஃபெசிலிட்டியோடய நம்மளுக்கு இந்த 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ்ல வந்துட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படியே உள்ள போயிடலாம். அண்ட் மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சேஃப்டி கிரில் பிளான் பண்ணாமல் நம்மளுக்கு வந்து தீக்குடில் வந்துட்டு ரொம்பவே யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டிஜிட்டல் ஃபிங்கர் லாக் வச்ச மாதிரி உங்களுக்கு லாக்குமே வந்துடும், சரிங்களா? அப்படியே உள்ள வந்துருங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக நம்மளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹால் பார்த்துருங்க. ஆல்சோ நம்மளுக்கு நார்த் ஃபேஸிங்கில் நம்மளுக்கு பேக் டோருமே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? பேக் என்ட்ரன்ஸுமே நம்மளுக்கு இருக்குது. ஸோ செட் பேக் சொன்னோம் இல்லையா, அது ஈஸியாகவே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ அதுக்குமே நம்மளுக்கு தனியாக சேஃப்டி ஃபோல்டபுள் கிரில் கேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிச்சன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் நல்ல தாராளமாகவே இருக்குது. உங்களுக்கு கிச்சன் ஸ்டேஜ் கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க, எல் ஷேப்பில் இருக்குது. அண்ட் ஆல்சோ விண்டோஸ் எல்லாமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு மாடலர் கிச்சனாக கூட நம்ம வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம், சரிங்களா? கிச்சன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டைனிங் ஸ்பேஸ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைனிங் ஸ்பேஸாக பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே நம்மளுக்கு வாஷ் பேஷன் எல்லாமே வந்துடும், சரிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பாக்டான பெட்ரூமாக இருக்குது. ஆல்சோ இதில் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு பேரிவார் ஃபிட்டிங்ஸ் தான் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே எல்லா ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்மளுக்கு 8 feet வரைக்கும் டைல் ஒர்க்குமே இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச் பாத்ரூம் நமக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருங்க, நல்லா காம்பாக்டாகவே இருக்குது. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க, இல்லை கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ரூம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஆல்சோ இல்லை உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ரூம் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இதில் நம்மளுக்கு லாஃப்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக உங்களுக்கு விண்டோஸ்மே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். உங்களுக்கு ஸ்விட்ச் கூட பார்த்தீங்கன்னா அழகாக எல்இடியில் சென்சார் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிராண்டான 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா. ஸோ இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கம்பாக்கத்தில் தான் இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மேலே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே அழகாக ஒரு லாபி ஏரியாவுமே இருக்குது. இந்த லாபி ஏரியா பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லாபி ஏரியாவில் வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? கவர்ட் பால்கனி இது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைடிங் விண்டோஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, கிரில் வச்சு கவர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு நல்லா கரெக்டான சைஸில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதுலையுமே நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் கபோர்ட் ஒர்க்ஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா விண்டோஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்கூட்டில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் ஒரு அட்டாச் பாத்ரூமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இதுலையுமே நம்மளுக்கு சேம் எல்லாமே பேரிவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 8 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ செகண்ட் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்குது. ஸோ இந்த தேர்ட் பெட்ரூம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் இது. நம்ம பார்த்த 2 பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டான சைஸில் ஒன்று இருந்துச்சு. ஆல்சோ நம்மளுக்கு காம்பாக்டான சைஸில் கிரவுண்ட் ஃப்ளோர் இருந்துச்சு. பட் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க தேர்ட் பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்னே சொல்லலாம். வென்டிலேஷன் பர்பஸ்க்காக விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே இந்த தேர்ட் பெட்ரூமில் நம்மளுக்கு இருக்குது. ஆல்சோ ஒரு அட்டாச் பாத்ரூமும் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூமும் சேம் நம்மளுக்கு 8 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே இருக்குது. நம்மளுக்கு பேரிவார் ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா?
ஸோ பெட்ரூம் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பால்கனியுமே இருக்குது. ஸோ இந்த பால்கனியை பொறுத்த வரைக்குமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே எஸ்எஸ் ஸ்டீல் அண்ட் கிளாஸில் வச்சு நல்ல ஒரு சூப்பரான பால்கனி நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டெரஸ் தான் வந்துடும். டெரஸ்க்குமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோர் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கிரில் கேட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெரஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கூலிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 400+ வில்லாஸ் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அழகான ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் பார்த்துடலாம். ஸ்கொயர் ஃபீட்ஸை பொறுத்த வரைக்கும் 982 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் 1765 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1,18 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், உடனே காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ மப்பேடு வெங்கம்பாக்கம் லொகேஷனில் யாரெல்லாம் 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸில் பார்த்துட்டு இருக்கீங்களோ இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. சரௌண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சரௌண்டிங்கில் இருக்குது. இங்கேருந்து ஃபிஜி ஸ்கூல், ஆல்சோ லிடியா ஸ்கூல், அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிகேதன், ஜியான் ஸ்கூல், இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் சரௌண்டிங்கில் இருக்குது. காலேஜஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இங்கேருந்து தாம்பரம் கூட நியர்பைலேயே இருக்குது. ஸோ தாம்பரம் MCC காலேஜ் இருக்குது, ஆல்சோ பாரத் காலேஜ் இருக்குது, பாரத் பாலிடெக்னிக் காலேஜ், பாரத் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி காலேஜஸ்மே நம்மளுக்கு சரௌண்டிங்கில் நிறையவே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன லொகேஷனில் என்ன பட்ஜெட்டில் என்ன ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அந்த ப்ராப்பர்ட்டி நான் நெக்ஸ்ட் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.